உழவர் சந்தைகள் புனரமைப்பு. தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் உழவர் சந்தைகளில் நடப்பாண்டில் 10 உழவர் சந்தைகளில் அடிப்படை வசதியை மேம்படுத்திடவும், சென்னையில் உள்ள பல்லாவரம், ஆவடி உழவர் சந்தைகளை நவீன ஒருங்கிணைந்த உழவர் சந்தைகளாக மறுசீரமைக்கவும், பெரம்பலூர் மாவட்டத்தில் செயல்படாமல் உள்ள வேப்பந்தட்டை உழவர் சந்தையினை எளம்பலூருக்கு இடமாற்றம் செய்யவும், திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி உழவர் சந்தையினை மீள பழைய இடத்திற்கே இடமாற்றம் செய்து புதிய கட்டடம் அமைக்கவும் 20 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். உழவர் சந்தைகளில் மின்னணு விலைப்பலகைகள். தமிழ்நாட்டில் உள்ள 194 உழவர் சந்தைகளில் விவசாயிகளால் விற்கப்படும் விளைபொருட்கள் மொத்த சந்தை விலையை விட கூடுதலாகவும், நுகர்வோருக்கு சில்லறை விலையை விட குறைவாகவும் விலை கிடைத்திட ஏதுவாக அங்கு விற்பனை செய்யப்படும் அனைத்து காய்கனிகளுக்கும் அன்றாடம் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. இவ்வாறு நிர்ணயம் செய்யப்படும் விலையினை அனைவருக்கும் வெளிப்படையாக அறிவித்துவிடும் வண்ணம் 59 உழவர் சந்தைகளில் மின்னணு விலை பலகைகள் 2 கோடியே 4 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். சந்தை இடையீட்டு திட்டம். விலை நிலைப்படுத்தல் நிதி. தக்காளி போன்ற எளிதில் அணுகக்கூடிய விளைபொருட்களின் விலை வீழ்ச்சியிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க தமிழ்நாடு வேளாண்மை விற்பனை வாரியத்தின் மூலம் 4 கோடியே 26 லட்சம் ரூபாய் மாநில நிதியுடன் சந்தை இடையீட்டு திட்டம் விலை நிலைப்படுத்தல் நிதி ஏற்படுத்தப்படும். இதன் மூலம் சந்தைகளில் தக்காளி, வெங்காயம் ஆகியவற்றை விலையினை நிலைப்படுத்த முடியும். நுண்ணறிவு மற்றும் சந்தை மகத்துவ மையம். நாட்டிலே வேளாண் சந்தைப்படுத்துதலில் முன்னணி மாநிலமாக திகழ்வது தமிழ்நாடு. இதற்கு செயல்பட்டு வரும் 285 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், 213 ஈனாம் சந்தைகள், 194 உழவர் சந்தைகள், 1686 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மற்றும் அனைத்து கட்டமைப்புகள் தொடர்பான தரவுகளை ஒருங்கிணைத்து செயற்கை நுண்ணறிவு, முன்கணிப்பு பகுப்பாய்வு, புவியியல் தகவல் முறைமை, தொழில்நுட்ப நிகழ்நேர சந்தை நுண்ணறிவு விவரங்களை வழங்க வேளாண் நுண்ணறிவு மற்றும் சந்தை மகத்துவ மையம் ஏற்படுத்தப்படும். நடப்பாண்டில் 4 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் இம்மையம் அமைக்கப்படும். விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பூமியில் இன்றளவும் உயிர்களும் தாவரங்களும் உள்ளதென்றால் அதற்கு காரணம் விதைகள் தான். விதைகள் தாம் தோன்று போதே தமக்கு தேவையான ஊட்டச்சத்துடனும் பாதுகாப்பு கவச உரையுடனும் பிறக்கின்றன. பயிர் சாகுபடியின் அடித்தளமாக விளங்கும் இத்தகைய விதைகள் தரமானதாக இருப்பதை உறுதி செய்வதே விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையின் முதன்மை பணியாகும். உயிர்ம விவசாயிகள் இயற்கை விவசாயிகளின் தரவுகளுக்கான ஒருங்கிணைந்த வலைத்தளம். தேசிய உயிர்ம உற்பத்தி திட்டம், பங்களிப்பு உத்தரவாத திட்டம், இந்தியா ஆர்கானிக் மற்றும் பங்களிப்பு உத்தரவாத திட்டம், இயற்கை வேளாண்மை ஆகிய திட்டங்களுக்கென தனித்தனி வலைத்தளங்களை ஒன்றிய அரசு பராமரித்து வருகிறது. இத்திட்டங்களில் பதிவு செய்யப்படும் விவசாயிகளின் விவரங்களை நுகர்வோர் மற்றும் வணிகர்கள் தெரிந்து கொள்ள இயலாத நிலையை மாற்றி உரிய சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தும் நோக்கில் மேற்கூறிய 3 திட்டங்களின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அனைத்து விவசாயிகளின் தரவுகள் அடங்கிய ஒருங்கிணைந்த வலைத்தளம் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். விதை பரிசோதனை நிலையங்களுக்கு தேசிய அங்கீகார வாரியத்தின் அங்கீகாரம் பெறுதல். விதைகளின் தரத்தை உறுதி செய்து பரிசோதனை முடிவுகளின் மீதான நம்பகத்தன்மையை மேம்படுத்தும் நோக்கில் நாகப்பட்டினம், தேனி, நாமக்கல், திருவள்ளூர், ஈரோடு, ராமநாதபுரம், திண்டுக்கல், கிருஷ்ணகிரி ஆகிய 8 விதை பரிசோதனை நிலையங்களுக்கு 40 லட்சம் ரூபாய் செலவில் தேசிய அங்கீகார வாரியத்தின் அங்கீகாரம் பெறப்படும்.